ओम श्री कृष्णाय परमात्मने नमः। यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च। भगवान श्री कृष्णर கர்மயோகத்தை அந்த மனோபாவனையை நாம் நன்றாக கடைபிடித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். கர்மயோகத்தின் பயன் ஞான யோகத்திற்கான தகுதி. என்ன தகுதி அப்படின்னா, யதானா எப்பொழுது, தே புத்திஹி உன்னுடைய மனமானது உள்ளமானது, மோக கலிலம் மோகமாகிய அழுக்கை, வியதிதரிஷ்யதினா கடக்கிறதோ கடந்து செல்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மனசுல மோகம் என்ற அழுக்கு இருக்கிறது. மோகம் என்றால் அவிவேகம், பகுத்தறிவின்மை. எது உண்மை, எது பொய், எது நிலையானது, எது நிலையற்றது, எதை நாட வேண்டும், எதை விட வேண்டும், இதற்கு தான் பகுத்தறிவுன்னு பேரு. அந்த பகுத்தறிவு முதல்ல இல்லாம தான் இருக்கும். இந்த கர்மயோகத்தை நன்றாக கடைபிடிப்பதால் அந்த பகுத்தறிவின்மையாகிய அழுக்கு நீங்கும். அந்த பகுத்தறிவின்மையாகிய அழுக்கை நம்முடைய புத்தி கடக்கும். அப்படின்னா என்ன? நமக்கு நல்ல விவேக சக்தி உண்டாகும். நம்ம எந்த வேதாந்த நூலை எடுத்து பார்த்தாலும் வேதாந்தம் கற்பதற்குரிய முதல் தகுதியாக அங்கு சொல்லப்படுவது விவேகம், பகுத்தறிவு. எது நிலையானது, எது நிலையற்றது, இது நன்றாக தெளிவாக தெரிந்தால்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நாம் முன்னேற முடியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிற சாதனைகள் எல்லாமே ஒரு ராஜபாட்டை மாதிரிதான். இந்த முதல் படி சரியாக இருக்க வேண்டும். இதுதான் என்ட்ரி பாயிண்ட். விவேகம். நான் வேறு, என்னுடைய உடல் மனம் வேறு. உடல் நிலையற்றது, மனம் நிலையற்றது, மாறிக்கொண்டே இருப்பது, உலகம் மாறிக்கொண்டே இருப்பது, வாழ்க்கை நிலையற்றது. இந்த ஒரு புரிதல் இருந்தால்தான் நமக்கு வேதாந்தம் படிப்பதற்கே தகுதி வரும். இதுதான் விவேகம். ஆக முதல் வரியில பகவான் சொல்வது என்னன்னா, நமக்கு நல்ல தெளிந்த பகுத்தறிவு உண்டாகும். அதன் பயனாகத்தான் வைராக்கியம் நமக்கு உண்டாகுங்கிறது அடுத்த வரி சொல்கிறது. ததா அப்பொழுது, ஸ்ரோத்தவ்யஸ்யன இனி கேட்க போகின்றவற்றில், ஸ்ருதஸ்யச கேட்டவற்றில் அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் நம்ம என்ன அனுபவிச்சிருக்கோமோ, இனி என்னென்ன அனுபவிக்க போறோமோ எல்லா விதமான விஷயங்களிலும் நிர்வேதம் கந்தாசி. நிர்வேதம்னு சொன்னா பற்றற்ற தன்மை, வைராக்கியம். வைராக்கியத்தை நீ அடைவாய். விவேகத்தினால், தெளிந்த பகுத்தறிவினால் வைராக்கியம். வைராக்கியம்னா என்ன? பற்றற்ற தன்மை நமக்கு உண்டாகும். வைராக்கியம்னா பிடிவாதம் என்று பொருள் செய்து கொள்ளக்கூடாது. பிடிவாதம் அல்ல. வைராக்கியம் என்றால் வெறுப்பு என்றும் பொருள் அல்ல. வைராக்கியம் என்றால் பற்றற்ற தன்மை. அதன் மீது நமக்கு ஒட்டுதல் இல்லை. பொய்யான விஷயத்தை நாம் சார்ந்திருக்க மாட்டோம். அதிலிருந்து விடுபடுவோம். நம்முடைய இன்பத்திற்காகவோ, பாதுகாப்பிற்காகவோ, அமைதிக்காகவோ எந்த மனிதரையோ, பொருளையோ, சூழ்நிலையோ நாம் சார்ந்தில்லாமல் இருப்போம். அதுக்குதான் பற்றற்ற தன்மைன்னு பேர். இந்த வைராக்கியம் விவேகம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு சொன்னா நிலையற்ற விஷயங்கள்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்டேனியஸாக நமக்கு வைராக்கியம் வரும். ஆதிசங்கரர் ஒரு இடத்துல சொல்வார், கஸ்ய சுகம் ந கரோதி விராகஹ பஜகோவிந்தத்துல. விராகம், இந்த வைராக்கியம் எனப்படுவது யாருக்குத்தான் இன்பத்தை தராது? பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. ஆக இந்த பற்றின்மை, பற்றில்லாம இருந்தாதான் வாழ்க்கையில உண்மையிலே நம்ம ஆனந்தமாக நிம்மதியாக வாழ முடியும். ஆக ஆன்மீக வாழ்க்கையில முக்கியமா இந்த வேதாந்தம் கற்கின்ற அந்த ஞான யோகத்துல நமக்கு மிக முக்கியமான தகுதிகள் என்ன? விவேகம், வைராக்கியம். இந்த இரண்டையும் நமக்கு அருளக்கூடிய சக்தி படைத்தது கர்மயோகம் என்ற அற்புதமான ஒரு சாதனை. உலகியல் பலன்களை விரும்பாமல் நாம் உள்ள தூய்மையின் முன்னிட்டு செயல்களை செய்யும் பொழுது நமக்கு விவேகமும் வைராக்கியமும் கிடைக்கின்றன என்று பகவான் இங்கு உபதேசிக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.